friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 19. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்து சூப்பர் ரெசிபிங்க. இன்னைக்கு டே ஃபுல்லாமே செம்ம எம்மியான ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ரெசிபி வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க சில டவுட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டே vlog பார்க்கலாம். ரவையில வந்து கார்போஹைட்ரேட் இருக்கா? ரவை வந்து அரிசிக்கு பதிலா வெள்ளை சாதத்துக்கு பதிலா நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ரவையில கார்போஹைட்ரேட் இருக்கு, ஆனாலும் ஃபைபரும் அதுல இருக்கு. அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஆனா ரைஸ்ல நமக்கு வந்து கார்போ மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு. சோ அதனாலதான் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, நான் சொல்றது பிரவுன் ரைஸ், மில்லட் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. நிறைய பேர் ரைஸே எடுத்துக்க கூடாதா, ரைஸ் சாப்பிடாம இருந்துட்டு இப்போ வெயிட் லாஸ் டயத்துல வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆயிடுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டபடி சாப்பிட்டோம்னா வெயிட் அதிகமா தான் செய்யும். ஆனா மெயின்டைன்ல நான் போட இந்த சேலஞ்ச் போடுறதுக்கு மேலே வெயிட் மெயின்டைனிங் வீடியோ போட்டிருந்தேன். அளவா சாதம் எடுத்து நான் வந்து மெயின்டைனும் பண்ணிருக்கேன். சோ அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சோ வந்து கெயின் ஆகாது. ஆனா நீங்க அளவா எடுத்துக்கணும். அதிகமா 2 தட்டு 3 தட்டு நம்ம நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஏறதான் செய்யும், சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் ஜெயபிரியா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த 50 days weight loss challenge முடியறதுக்குள்ள நீங்க 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை சிஸ்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப டே 1 போட்டோம் இல்லையா, டே 1 weight loss challenge போட்டோமா, அது இப்ப 10,000க்கு மேல அது வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாருங்களேன் 2000 அந்த 2000 அந்த மாதிரிதான் போயிருக்கு. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்குறது போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்றதுன்னு எல்லாருமே பண்ண மாட்டோம் இல்லையா? வெயிட் லாஸ்ன்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்ல. சோ அதனால சில பேருக்கு இந்த நம்மளோட மோட்டிவேஷன் இதெல்லாம் பிடிச்சி போய் இந்த ஒரு 2000 பேர் நம்மள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில நேரம் 1500 பேர் தான் பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி நிலைமையில நமக்கு வந்து 1 lakh எல்லாம் இப்ப இந்த 50 daysக்குள்ள எல்லாம் கண்டிப்பா முடியாது சிஸ்டர். இந்த வருஷம் கூட எடுக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு என்னோட நிலைமை. உங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம வந்து இப்ப வேற மாதிரி இப்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், ஒரு யூனிக்கா யூஸ்ஃபுல்லான விஷயம், ஒரு நல்ல விஷயமா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், லேட்டா தான் ரீச் ஆகும். அது நல்லா நமக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? இதுவே நம்ம வேற ஏதாவது பண்ணி போகணும்னா நம்ம டக்குன்னு வந்து ரீச் ஆயிடலாம், அப்படியே ஃபேம்ல முன்னாடி போயிடலாம். அது தேவை கிடையாது. இப்போ நீங்க ஒரு 1000 பேர் பார்த்தாலும் என்னை வந்து ஒரு ஹெல்தியா பாசிட்டிவ் கமெண்டோட நம்மளோட சேனல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சோ அதனால பைய தான் முன்னேறும். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா ஒரு விஷயம் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்ற மாதிரி, எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றதுதான் நான் என்னைக்கோ வந்து ஆயிருந்திருப்பேன். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது சோ நம்ம வந்து பொறுமையா ரீச் ஆகும். ஆனா அந்த பொறுமையா ரீச் ஆனாலும் அவங்க எல்லாருமே என் கூட இருப்பீங்க எப்பவுமே. அது ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றீங்க? டைம் பாஸ்க்கு பண்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு சிஸ்டரா ஒரு இதுவா வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க எல்லாருமே. அதனால கொஞ்சம் பேர் இருந்தாலும் என் கூட க்ளோஸ்டா ஒரு பாசிட்டிவா இருக்கீங்க எல்லாருமே. எனக்கு நெகட்டிவே இல்லைன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு கெத்தா சொல்லலாம். சோ அந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு விஷயம் பண்றோம். அதுக்கான ஒரு நல்ல விஷயம் பண்ணால மெதுவா தானே மூவ் ஆகும், பாத்திருக்கீங்க இல்லையா? சோ அதுதான் நம்ம இதுல நடக்குது. சோ பரவாயில்ல. ஆனா எனக்கு இவ்வளவு லெவல் சப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் உண்மையா இருக்கீங்க எனக்கு. சோ அது எனக்கு போதுன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. சோ பைய க்ரோ ஆகும். என்னை விட நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் 1 lakh வந்து அந்த சில்வர் பிளே பட்டன் வாங்கும்போது சோ கண்டிப்பா அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதற்கான முயற்சி போட்டுட்டே இருப்போம். இந்த வருஷத்துக்குள்ள அதை வந்து பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட எய்ம். பார்க்கலாம், நம்மளோட முயற்சி அதுக்கான போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா அது கை கூடும். என்ன சொல்றீங்க? அப்புறம் வந்து நாங்க வந்து மளிகை கடை வச்சிருக்கேன் சிஸ்டர். நாங்க வச்சிருக்கோம் மளிகை கடை. அதனால காலையிலயும் சீக்கிரமா போயிடுவேன், நைட்டும் லேட்டா தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டயட் ஃபாலோ பண்றேன். நைட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுது சாப்பிடுறது. ஆனா நான் வந்து இப்போ 1 kg குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் முடியாத பட்சத்துலயும் நீங்க இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கின்னு நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சிஸ்டர். சோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த இரவு உணவை கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கிறதுக்கு. மற்றபடி நீங்க இவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னாவே அது பெரிய விஷயம். கண்டிப்பா பண்ணிடலாம், சரிங்களா?
ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட் ஜூஸ் வந்து சாப்பிட்டேன். நட்ஸ் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயில்டு எக், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நட்ஸ் ஜூஸ்லயே வந்து புரோட்டீன், ஃபேட் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எக் எடுத்துக்க தேவை கிடையாது. அதுல உள்ள ஃபேட்டும் அப்புறம் ப்ரோட்டீனும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ப்ரோட்டீன் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபேட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அந்த நட்ஸ் ஜூஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று ஒரு 11 மணி போல இந்த மாதிரி நீங்க வெள்ளரிக்காய் சொன்னீங்கல்ல, அதை சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப லோ கலோரி, தாராளமா வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பசிக்குது நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, அந்த டயத்துல அதை சாப்பிடுங்க. சரிங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பாயில்டு எக் காலைல பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாயில்டு எக்கை தூக்கி மதிய லஞ்ச்ல போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா. ரொம்ப பசிக்குது சிஸ்டர், என்னதான் பண்றது? நீங்க வந்து கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே எடுத்துக்கும் போது நல்லாவே ஃபில்லிங்கா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மள வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பிஸியா வச்சுக்கணும். கொஞ்சம் வந்து சும்மா இருக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நமக்கு இந்த பசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏதாவது உங்களை வந்து பிஸியாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது தெரியாது, ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி பறக்குது. சோ அதனால பிஸியா ஓரளவுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்தே பிஸியா வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பசித்தன்மை நீங்க நல்லா பாத்திருக்கீங்களா? நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது நமக்கு வந்து பசிக்கும், பாத்திருக்கீங்களா? நிறைய தடவை அது நடக்கும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் பிஸியா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி குடிங்க, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி பசிக்கும் போது சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு டைவர்ட் ஆயிடும். நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சிஸ்டர், 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள வந்து கிளப்பி அனுப்புறது, அந்த வேலைகள் எல்லாமே நான் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சிஸ்டர். சிங்கிள் பேரண்ட்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குழந்தைங்க. என்னோட அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா, அப்பா என்னோட 2 வயசுல இறந்துட்டாங்களா. என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சிங்கிள் பேரண்டா தான் இருந்தாங்க. ஒரு 13 வருஷமா. அப்புறம் 15 வயசுல தானே அவங்க இறந்தாங்க, அம்மா இறந்தாங்க. ஸோ அதனால நான் அதை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனால் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். எங்களுக்கு பின்னாடி நல்ல ஃபேமிலி, எங்க மாமா இவங்க எல்லாமே இருந்தாங்க. இருந்தாலுமே அது ஒரு டாஸ்க் தான், உண்மையாவே பெரிய விஷயம் சிஸ்டர். நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க ஈவினிங் வாக்கிங் வந்து 1/2 மணி நேரம் போறேன் சிஸ்டர், அது மட்டும் போதுமா இல்ல பண்ணணுமான்ட்டு. உங்களுக்கு ஹெவியான ஒரு வேலை இருக்கும்போது அந்த 1/2 மணி நேரம் வாக்கிங் போதும். கரெக்டா டயட் பண்ணுங்க. சரிங்களா. நான் வந்து டைலர் சிஸ்டர். இந்த பங்குனி பிறக்கவும் ஊர் ஃபுல்லா திருவிழாவா இருக்கவும் நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க. என்னால ப்ராப்பரா வாக்கிங்கே போக முடியல. நீங்க வந்து ஒரு ஒர்க்ல பிஸியா இருக்கீங்க இல்லையா, சோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதனால டயட் வந்து கரெக்டா பண்ணிருங்க. முடிஞ்ச டயத்துல எப்படியாவது வாக்கிங் வந்து பண்ணுங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பிஸியா இருக்கும்போது அந்த பசியோட தன்மை வந்து டைவர்ட் பண்ணிடலாம். சோ சூப்பர் சிஸ்டர், சூப்பர். டின்னருக்கு 2 பாயில்டு எக் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. 2 பாயில்டு எக் உங்களுக்கு வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட் டயத்துல பாயில்டு எக் வந்து சாப்பிடாதீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும். சோ நீங்க அந்த ரெண்டு முட்டை 10 தெரியல, கண்டிப்பா வந்து ஒரு மாதிரி ஆயிடும் சிஸ்டம். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த 2 முட்டையை வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த முட்டையை போட்டு கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சு சாப்பிடுங்க. இல்லாட்டினா ஏதாவது ஒரு வெஜிடபிள் எடுத்தா கூட அதை கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு அந்த 2 முட்டையை உடச்சு ஊத்தி பொரியலா பண்ணி மிக்சடு வெஜ்ஜா செஞ்சாலும் பரவாயில்ல, இல்ல தனியா ஒரு வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். சரிங்களா. நேந்திரம் பழம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. அதெல்லாம் சாப்பிட வேணாம் சிஸ்டர். வேற ஏதாவது அதான் சொல்றீங்க இடையில பசிக்கும் போது அப்படின்னு சொல்லிதான் கேக்குறீங்க. வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க நிறைய. கொய்யாக்காய் வந்து நிறைய ஃபைபர் இருக்கு. சரிங்களா. பப்பாளி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு சிஸ்டர், நாங்க வந்து டீ கடை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. காலையில போறது அங்க வந்து வேலை இந்த மாதிரி நிறைய இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டீ கடை வச்சிருக்கோம், ரொம்ப அதெல்லாம் இயர்லியே போயிடணும், அதெல்லாமே இருக்கு. ஆனா கரெக்டான சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதான் கரெக்டா புரோட்டீன் காலைல பயிர் வகையோ இல்ல முட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நட்ஸ் இந்த மாதிரி காமிக்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒண்ணு காலைல எடுத்துக்கோங்க. மதியமும் அதே மாதிரி காய்கறிகள் அதெல்லாம் வச்சு சோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரிங்களா. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா காலைல எம்டி ஸ்டமக்ல பார்க்கும்போது ஒண்ணு இருக்கு, வாக்கிங் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஒண்ணு இருக்கு சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க.
எஸ் நடக்கும் இல்லையா, நம்மளோட கலோரிஸ் வந்து நம்ம வாக்கிங் பண்ணும்போது பேர்ன் ஆகும் இல்லையா, சோ அப்ப வந்து கம்மியாகும். சோ அந்த வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது, நம்மளோட எம்டி ஸ்டமக்ல தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, அது கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். சரிங்களா, ஏன்னா அது பேர்ன் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறது இதெல்லாம் வச்சுதானே அந்த மறுநாள்ல நமக்கு வந்து டிசைட் ஆகும்ல அந்த வெயிட். சோ அதுதான் காலையில எம்டி ஸ்டமக்ல பாக்குறதா நம்மளோட வெயிட். நம்ம வந்து வாக்கிங் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து சரியாது இல்ல. எல்லாருக்குமே அது அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு அது குறைச்சலா காமிக்குது சிஸ்டர், வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த மாதிரிதான் ஆகும் சிஸ்டர். வாக்கிங் போனதுக்கு அப்புறம் நம்மளோட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் இல்லையா, சோ அதனால அப்படி ஆகும், குறையும். எனக்கு வந்து பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்துச்சு சிஸ்டர். இப்போ வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ண இது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ சூப்பர். நேற்று கூட நான் ஒரு சிஸ்டருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அதனால இந்த சிஸ்டருக்கு அது நடந்திருக்கு, சோ அதனால சொல்லியிருக்காங்க. சோ அதனால எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க, சரியாயிடும். சரிங்களா, ரைஸ் வந்து சுத்தமா எடுத்துக்க கூடாது அப்படின்றத எல்லாரோட கேள்வியா இருக்கு. ஒயிட் ரைஸ்ல கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு. நீங்க பிரவுன் ரைஸோ மில்லட் வகைகளோ இந்த மாதிரி கோதுமை, கேப்ப, கம்பு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காம இருக்கும், உங்களுக்கு தேவையான சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரைஸை விட்டுதான் ஆகணும். உங்களோட ஹைட் என்னன்னு கேட்டீங்க. என்னோட ஹைட் வந்து 5.3. என்னோட ஏஜ் எவ்வளவுன்னு கேட்டீங்க. 29 என்னோட ஏஜ். வர 25 இருக்குல்ல, மே 25 வந்தா 30 வயசு ஆக போகுது. நான் 30 வயசு ஆக போறேன். அப்புறம் வந்து காலையில ஒரு 1/2 hour வாக்கிங், ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போலாமா? கண்டிப்பா போகலாம். நான் அதான் சொல்றேன்ல, எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப போகலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒரு சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்களா, நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணி காட்டு, நான் உனக்கு வந்து 2 கிராம்ல வந்து 2 கிராம் நகை எடுத்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 5000 ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க போல. அப்ப நம்மளோட தன்னோட ஒய்ஃப் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறார், எந்த அளவுக்கு திங்க் பண்றாருன்றத யோசிக்கணும். இன்னொன்னு எவ்வளவு மோட்டிவேட் பண்றாருன்றதை யோசிக்கணும். எல்லார் வீட்லயும் இது நடக்காது. சோ ஆனா ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு நம்மளா மோட்டிவேட் பண்ணி இதுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும். இப்ப நம்மளோட கல்யாண நாள் வரப்போதோ, நம்மளோட பிறந்த நாள் வரப்போதோ, இல்ல தீபாவளி, பொங்கல் ஏதோ ஒண்ணு வரப்போதோ, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிக்கோள் வச்சு பண்ணணும். சோ அவங்க ஹஸ்பண்ட் பண்ணது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதனால பண்ணிருக்காங்க. அவரும் எந்த அளவுக்கு நம்ம ஒய்ஃப் வந்து வெயிட் லாஸ் பண்ணா இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே அவரும் எவ்வளவு திங்க் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்றதையும் பாருங்க. சோ அதனால குறைச்சு காட்டுங்க. எல்லா சிஸ்டர்ஸுமே, ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சில ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க. சோ அதெல்லாம் குழப்பிக்க கூடாது. நமக்கு வெயிட் லாஸ் நடக்கணும், நடந்தா நமக்கு செல்ஃபா யோசிங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடந்தா நமக்கு நல்லது, நம்ம உடம்பு நல்லா இருக்கும், நம்ம வந்து நல்லா தெரியும், அந்த மாதிரி யோசிச்சு வெயிட் லாஸ் பண்ணுங்க. நீங்க மைண்ட் செட் பண்ணா மட்டும்தாங்க முடியுமே. யார் என்ன சொன்னாலுமே வந்து இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதனால நீங்க வந்து முடியுமானா முடியாது. நீங்க மைண்ட் செட் பண்ணணும். சோ சீக்கிரமா மைண்ட் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 60.85. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு அடுப்புல அதை வந்து கொஞ்சமா டீ தூள், அதுக்கப்புறம் பட்டை துண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வடிகட்டிடலாம். இது வந்து வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்கணும், நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே வந்து குடிக்க போறோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா இது நைட் இல்லைன்னா காலைல எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முந்தா நாள் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பயன்படுத்தாம கேப்ப மாவு வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். கேப்பை வந்து பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்துட்டு 3/4 கப் அளவுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இதுதான் ரேஷியோ. சரிங்களா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒண்ணுங்க, சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டுமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நைட்டு ஃபுல்லா வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி போயிருக்குதா. இதை வந்து அப்படியே நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுதான் வந்து
ஊத்துறேன் சரிங்களா. ஸோ வந்து காலையிலே இப்போ வந்து அரைச்சிடுறேன் நான். அப்புறம் தேவையான உப்பெல்லாம் போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி எவ்வளவா எப்பவும் இட்லி மாவுக்கு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இதை வந்து அப்படியே நான் காலையில் அரைக்கிறதா அப்படியே வந்து இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வந்து இப்போ தானே முடியுது. ஸோ அதனால புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலைல தான் எடுக்கிறேன் சரிங்களா. நீங்கள் வந்து நைட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நாளை மறுநாளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு இங்கேயுமே போக போக இது பண்ணிக்கலாம். நல்லா புளிச்சு போயிருக்கு பாருங்க. மறுநாள் ஓப்பன் பண்ணோன்னே நல்லா இந்த மாதிரி சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இட்லி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. என்ன ஒயிட் கலர்ல வர்றதுக்கு பதிலாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். பட் டேஸ்ட் உண்மையாவே சொல்றாங்க அவ்வளோ சாஃப்டா சூப்பரா வந்தது. எப்பவும் போல நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் சட்னி வந்து தேங்காய் சட்னி மாதிரி கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து புதினா சட்னி பச்சையா அரைக்கலாம்ல, அது மாதிரி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல ஆயில் எல்லாம் தடவவே இல்லை, நார்மலா எப்பவும் போலதான் ஊத்தி வச்சுட்டு தண்ணியில காட்டிட்டு அப்படியே எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் எடுத்தேன். இங்க பாருங்களேன் பஞ்சு பஞ்சுன்னு சூப்பரா இருக்கு. நான் ஸ்பூன் வச்சு எடுத்ததுனால அந்த மாதிரி தெரியுது. நீங்க இட்லி துணி வந்து யூஸ் பண்ணா கூட சூப்பரா வந்து வரும். இங்க பாருங்களேன் பிச்சு காட்டியிருக்கேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் இட்லி தோசையை மிஸ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்க ஃபேமிலி உள்ளவங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த மனம் இருக்கே, மனம் அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. எங்க மாமியார் எல்லாம் சொன்னாங்க அப்ப நான் சாப்பிட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ருசிச்சு சாப்பிட்டாங்க. தோசையும் பாருங்க, தோசையுமே ஊத்தி காமிக்கிற பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்து வருது பாருங்க. அதுக்கப்புறம் சாஃப்டாவும் ஊத்தி காமிக்கிற பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. நமக்கு தகுந்தாப்புல ஊத்திக்கலாம். இப்ப வாங்க சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதுல பூண்டு வறுத்தல் வந்து சேர்த்துட்டு இதுல வந்து புளி வந்து சேர்த்துட்டு அப்புறம் காரத்துக்கு இருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை, அப்புறம் புதினா வந்து நிறைய வந்து சேர்த்துக்கிறேன். புதினா மட்டுமே வச்சு செய்யலாம், கொத்தமல்லி வச்சும் மட்டுமே செய்யலாம் சரிங்களா. அரைச்சிட்டு இதுல தேவையான உப்பு அப்புறம் தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரா பச்சை சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. சூப்பரா நல்ல ஒரு காம்பினேஷன். இதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டுட்டு எப்பவும் போல இட்லி சட்னி எல்லாம் அவங்களுக்கும் வச்சு தோசையும் வச்சு காஃபியும் வச்சு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து நான் ஒரு 1/2 hour அப்பதாங்க வாக்கிங் வந்து பண்ணேன். அப்பதான் டைம் கிடைச்சது. ஸோ 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து வாக்கிங் மட்டும் பண்ணிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். 3 இட்லி எடுத்திருக்கேன். அது கூட வந்து சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. அவ்வளோ மனமா இருந்ததுங்க இட்லி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. சாப்பிட்டு முடிச்சதுமே கையோட எப்பவும் போல பாத்திரத்தை கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா, ஸோ அதனால தலை குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு 11 மணி போல போய் வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து திரண்டு போச்சுங்க. ஸோ அதனால பால் இல்லை. ஸோ அம்மாச்சிக்கு ஆரஞ்சு ஜூஸாவே புளிஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வந்து தண்ணி சீனி எதுவுமே சேர்க்காம அப்படியே ஆரஞ்சு அப்படியே வந்து பிழிஞ்சு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து சாமை அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன், லிட்டில் மில்லட் இது பேரு இங்கிலீஷ்ல. ஸோ எல்லா கடைகள்லுமே கிடைக்குதுங்க இப்ப பெரும்பாலும். சோ வந்து இது வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம தக்காளி சாதம் வந்து பண்ண போறோம். டேஸ்டியா இருக்கும், ரொம்ப நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ 1 கிளாஸ் எடுத்திருக்கோம் அரிசி. அதை நல்லா வந்து பாத்தீங்கன்னா கசஞ்சு நல்லா கழுவணும். ஒரு 4-5 டைம் கழுவிக்கோங்க, ஏன்னா நிறைய தூசி வந்து இருக்கும் இதுல. அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ நல்லா ஊற வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டா இருக்கும். ஸோ அதனாலதான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நான் வந்து பூ மாடி தோட்டத்துல பூக்கிறது எல்லாமே இந்த மாதிரி டப்பால போட்டு வச்சிருந்தேன், சில்வர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். ஸோ அதை எடுத்துட்டு சரி போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புனா, இங்க பாருங்களேன் நான் பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணி ஒழுங்கா போட்டு விட்டாலும் கசகசன்னு ஆக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்றனால நல்லா பெட்ஷீட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மாடியில இருக்க ரூமுக்கு போயிட்டு சூப்பரா வந்து செம்பில் இருக்க தண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பூ எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா பாசிட்டிவா நல்லா இருந்ததுங்க. சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாங்க கீழே போயிட்டு அடுத்த வேலை பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நம்மளும் குடிக்கலாம். நல்ல வெயில் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு. இந்த தண்ணி அப்புறம் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே வந்து இருந்தது. ஸோ அதை தான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சுலாம் வந்து ஜூஸாக குடிச்சாதாங்க எனக்கு தனியாக சாப்பிட்டாலாம் பிடிக்காது. ஸோ அதனால தான் ஜூஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ப்ரோட்டீனுக்காக நான் வந்து இந்த வெஜிடேரியன்லாம் இருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை வந்து வேக வச்சிருக்கேன் அந்த சைடு. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து
போட்டுட்டு உப்பு சேர்த்து எப்பவும் போல வதக்கி விட்டுக்கலாம். இங்கிட்டு வந்து மீன் மேக்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா, அதை வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. தக்காளி சாதம் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி கொண்டு வந்துடக்கூடாது. வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், சூப்பராக நம்மளோட சாமி அரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி என்னன்னா, இப்போ 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கலாம், இல்லைன்னா 2 டம்ளர் கூட வைக்கலாம். உங்களோட அந்த ஒரு சிலர் வந்து விரையா சாப்பிட மாட்டோம் இல்லையா, கொஞ்சம் குறைவா இருந்தா பிடிக்கும். ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு வந்து 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக உப்பு போட்டு கொத்தமல்லி தல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அந்த சைடு. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து கஞ்சியும் அன்னைக்கு வச்ச மண்டி, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே லஞ்சுக்கு. ஸோ அதை அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் எடுத்து இங்கிட்டு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணா சூப்பரா இங்க பாருங்க தக்காளி சாதம். ஒரு சிலருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் குலைவா வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸோ 1 கிளாஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மேக்கரை வந்து டேஸ்டா வந்து பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன் மேக்கர்ல உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்லாம் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில லைட்டா எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து போட்டு நம்ம வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அடி பிடிக்க தான் செய்யும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிக்கன் 65 அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் சிக்கன் 65 மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவ்வளவுதான். அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா வந்து சாமை அரிசி, தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் மீன் மேக்கர்லாம் வச்சு ப்ரோட்டீனுக்காக செம்ம ஃபில்லிங்கா சாப்பிட்டேங்க. அவ்வளோ ஃபில்லிங்கா இருந்தது. வீட்டில் இருந்தவங்களுக்குமே பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை கையோட எப்பவும் போல கழுவி போட்டுட்டு 4 மணிக்கு வந்து தம்பிக்கு டியூஷன் சொன்னாங்க. ஸோ அதனால அவர் கிளம்பிட்டாரு. அவர் டிராயிங் பண்ண அந்த நோட்டையும் தூக்கிட்டு போறாரு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் திராட்சையும் ஒரு 2-3 ஆப்பிள் பீஸும் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ் டைத்துல எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க, எடுத்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இதான் காமிச்சல கார சேவு அச்சு முறுக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் 2 பேருக்கும் காஃபியை போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில போற ஒரு வேலை இருந்ததுனால ஆஃபீஸ் போகல. அதனால வீட்டில தான் இருந்தாங்க. போயிட்டு இடையில போயிட்டு வந்தாங்க. மதியம் லஞ்ச் அவங்க வந்து சாப்பிடல, வெளில போயிட்டு வந்ததுனால. ஸோ அதனால அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு 6:30 ஆயிடுச்சு. இந்த காலில் நம்ம கருப்பு கவுனி ராகி தோசை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மாவு இட்லி மாவு, அந்த தோசையை வந்து 2 மொறுன்னு சொல்லிட்டு சாப்பிடணுன்றது. கொஞ்சம் மீன் மேக்கர், ஒரு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் காலையில அரைச்ச சட்னியும் நல்லா டேஸ்ட் ஆச்சா, ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் வச்சு சூப்பர் டின்னரை நான் வந்து முடிச்சிட்டேன். நல்லா கிறிஸ்பியா எண்ணெல்லாம் சேர்க்காம அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் தோசை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாருங்களேன், இந்த சாமை அரிசி தக்காளி சாதம் இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட் மதியம் லஞ்சுக்கு தான் வெளில போயிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனாலே அதுவே இருந்தது. இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ கொஞ்சம் மீன் மேக்கர் இருந்தது. ஒரு பெப்பர் ஆம்லெட் போட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்து டின்னரை முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து வார்ம் வாட்டர் தாங்க ஒரு பெரிய கப்ல வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு டேவை. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, இந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிங்க, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.